ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துதல்களை எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் சிமர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலும் தெரியப்படுத்துகிறோம். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு எண்ணிலடங்காத மகிழ்ச்சியையும் ஆண்டவரது சமாதானத்தையும் அன்பையும் நிறைவாய் தரும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட வார்த்தை. எல்லா கிறிஸ்துமஸ் கேரல் ரவுண்ட்ஸ்லும் எல்லா கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்வுகளிலும் தவறாமல் நாம் வாசிக்கிற ஒரு வேத பகுதி. குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகள் கிறிஸ்துமஸ் மரவிழாவின் போது வசனம் ஒப்புவிக்கும் போது வாசிக்கிற ஒரு வேத பகுதி இது. இந்த குறிப்பிட்ட வசனம் ஆண்டவரது பிறப்பை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. நாம் அடிக்கடி வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை தரும்படி வந்தார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் தரப்படுகிறது, அவருக்கு நிறைய பெயர்கள் வழங்கப்படுகிறது. 6வது வசனத்திலே இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் அவருடைய பெயர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய குணாதிசயங்களை அவருக்கு பெயராக இங்கு வழங்கி இருக்கிறார்கள். உண்மைதான், ஆண்டவர் ஆலோசனை தருகிறவராக, சமாதானத்தை தருகிறவராக, நித்திய வாழ்க்கையை தருகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவர் உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன என்று நாம் ஒரு சிறு பிள்ளையை கேட்டால் கூட அது சொல்லிவிடும். அவர் ரட்சிக்க வந்தார், பாவ இருளிலே மூழ்கி இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாகி ரட்சிப்பை தரும்படி அவர் வந்தார் என்றெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. இந்த குறிப்பிட்ட அதிகாரத்திலே 4வது வசனத்தை நான் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கு ஆண்டவருடைய பிறப்பு எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தருகிறது என்பதை முதல் 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த இடத்திலே இருளில் இருக்கிற ஜனங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இதை எதோடு ஒப்பிடுகிறார்கள்? 4வது வசனம், மீதியானியர்கள் நாளிலே நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டிகளின் கோலையும் முறித்து போடுகிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற, அவர் எப்படிப்பட்டவராக வரப்போகிறார் அல்லது அவர் எதற்காக வர வேண்டும் என்பதை விளக்குகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது. இந்த வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர் மீதியானியரின் நாளில் நடந்தது போல நடக்கிறது. ஆண்டவர் அங்கு எப்படி செயல்பட்டாரோ அதே விதமாய் அவருடைய பிறப்பு நமக்கு நன்மையை அல்லது விடுதலையை கொண்டு வருவதாக இருக்கிறது என்று சொல்கிறார். மீதியானியர் நாளில் நடந்தது என்ன நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். மீதியானவருடைய காலத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். மீதியானியர் வந்து எப்பொழுதெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் வந்து இந்த பட்டணத்தை சூறையாடி செல்வதை பார்க்கிறோம். அவர்களுக்கு மறைவாய் எதையுமே வைக்க முடியவில்லை. அவங்க வந்தாங்கன்னா ஒரு வெட்டுக்கிளி உட்கார்ந்துட்டு போனா எப்படி எல்லாம் போயிருமோ அது போல அவ்வளவையும் சூறையாடி கொண்டு போகிற ஒரு அடிமைத்தன வாழ்வை அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நம்ம பார்க்கிறோம், கிதியோன் இவர்கள் கண்களுக்கு தப்பித்து அந்த இடத்துல ஆலைக்கு அருகிலே நின்று அவர் போரடித்து கொண்டிருந்தார் அவருடைய கோதுமையை. இது நாம் வாசித்திருக்கிறோம். இந்த கிதியோனை அழைத்து ஆண்டவர் பயன்படுத்தி ஒரு வெற்றியை, ஒரு விடுதலையை தம்முடைய ஜனங்களுக்கு தந்தார். அந்த மீதியானியர் நாட்களிலே நடந்ததை போல இந்த நம்முடைய வாழ்க்கையிலே யாரோ ஒருவருக்காக அல்லது பலருக்காக நாம் மறைந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களுடைய காரியங்கள் நம்மை சூறையாடுவதை போல இருக்கலாம். நம்முடைய வளங்களை அவர்கள் பிடுங்கி கொள்ளலாம், உறிஞ்சி கொள்ளலாம், எல்லாம் நடக்கலாம். அதே மீதியானியர் நாளிலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேல் ஒரு நுகத்தை வைத்ததை போல, யோக் என்று சொல்கிறோம், கழுத்தின் மேலே வைக்கிற நுகத்தை போல நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அடிமைத்தனம். அவருடைய அந்த அடிமைத்தன நுகத்தை கிதியோனை கொண்டு முறித்தாரோ அதே போல இன்றும் செய்வதற்காகத்தான் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பு என்னவெல்லாம் நமக்கு தருகிறது? ஒரு மகிழ்ச்சி, சமாதானம், விடுதலை. என்ன விடுதலை? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் ஆளோட்டிகளுடைய கோலையும் முறித்து போட்டார்.
ஒருவன் அவர்களை விரட்டி கொண்டே வருவதை போல. நம்ம எகிப்துல பார்த்திருக்கிறோம், ஆளோட்டிகளுடைய அந்த அவங்க அடித்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை கடுமையாய் நடத்தியதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆளோட்டிகள் என்றால் என்ன? ஆட்களை அவர்கள் வேலை வாங்கி கொண்டிருப்பவர்கள். நம்மை கடினமாய் நடத்துகிற ஆட்கள் இருக்கலாம், அல்லது நம்முடைய வளங்களை உறிஞ்சி கொள்ளுகிற, பிடுங்கி கொள்ளுகிற, சூறையாடுகிறவர்கள் இருக்கலாம். நுகம் என்பது ஒரு அடிமைத்தனத்தின் அடையாளம். நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் என்று இருக்கலாம். ஆண்டவர் இவைகளிலிருந்து விடுதலை தரும்படிதான் இந்த பூமிக்கு வந்தார். யாருக்கு? வெறுமனே அவரை தேடுகிறவர்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் விடுதலை. அதான் இந்த வசனம் ஆரம்பத்துல பார்க்கிறோம். புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய எல்லா இடத்திலையும், தம்முடைய சொந்த ஜனங்கள் இருக்கிற எருசலேம் யூதேயாவில் மாத்திரம் அல்ல, எல்லா இடங்களுக்கும் இந்த விடுதலையை சாத்தியப்படுத்தவே ஆண்டவர் இந்த பூமிக்கு மனிதனானார். இன்று நம்மை அடிமைப்படுத்துகிற காரியங்கள் என்ன? இன்று நம்மை வருத்தப்படுத்துகிற, நம்மை ஆளோட்டிகளை போல விரட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன? அவைகளிலிருந்து விடுதலை. இந்த காரியங்கள் நடக்கும் போது, நம்முடைய வளங்கள் சூறையாடப்படும் போது, நம்முடைய உழைப்பு சுரண்டப்படும் போது நமக்கு ஏற்படுகிற உணர்வுகள் என்ன? பயம் வரும், அல்லது வருத்தம் வரும், சோர்வு வரும். இப்படிப்பட்ட நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு துணையாளராக இருக்கிறார், இருளில் வெளிச்சமாக இருக்கிறார். பயம் வரும்போது அவர் தைரியத்தை தருகிறவராக இருக்கிறார். கவலையிலே அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிறப்பு இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நமக்கு செய்வதாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம், அதிலே பிறப்பை குறித்த அந்த வரலாறு நன்றாக விளக்கி தரப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். லூக்கா 1 அந்த பிறப்பின் அந்த செய்தி முன்னறிவிக்கப்படுகிறது. இங்கு யோவான் பிறக்கிறார். இந்த யோவானுடைய பிறப்பை பற்றி சொல்லும் போது அங்கு அந்த வார்த்தை வருகிறது. என்ன? ஆண்டவர் வரப்போகிறார். யோவானுடைய பிறப்பு சொல்லப்படுகிறது. இந்த யோவான் யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறார். வரப்போகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? 78 மற்றும் 79வது வசனங்கள் லூக்கா 1 சொல்லப்படுகிறது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர. இந்த உலகம் ஏதோ அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறது. இன்று நாம் பார்க்கிறோம், இந்த நவீன காலத்திலே விதவிதமான அடிமைத்தனம் மக்களை கண்மூடித்தனமாக கட்டி வைத்திருப்பதை பார்க்கிறோம். விடுதலையோடு இல்லை. நாம் பார்க்கிற நமக்கு தெரிந்த பலர் ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே சிக்கி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களை ஏதோ ஒன்று நுகம் போல அழுத்தி கொண்டு அவர்களை செயல்பட விடாமல் அடக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நுகங்கள் முறிக்கப்பட வேண்டுமா? இயேசு கிறிஸ்து அதற்காகவே பிறந்தார். அடிமைத்தனத்தில், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம். அது சாதாரண இருள் அல்ல, மரண இருள், ஷேடோ ஆஃப் டெத் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட பயங்கரங்களிலிருந்து விடுதலை தர ஆண்டவர் பூமிக்கு மனிதனானார். நம்முடைய கால்களை, 79வது வசனம், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்தவும். இன்று மன சமாதானம் இன்றி பயத்தோடும் பதட்டத்தோடும் மன அழுத்தத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்போர் எண்ணற்றோர். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படி அவர் வந்தார். அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். உன்னதத்திலிருந்து தோன்றின அந்த அருணோதயம். இந்த அருணோதயம் என்பது விடியல், இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகிற அந்த நேரம், சூரியோதயத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. இன்று பாவம் என்கிற அடிமைத்தன இருளிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். நம்மை அடிமைப்படுத்துகிற எல்லா நுகங்களிலிருந்தும், நம்மை அடிமைப்படுத்துகிற ஆளோட்டிகளின் அந்த கோல்கள் முறிக்கப்படும்படி ஆண்டவர் வந்தார். நம்முடைய பாதைகள் சமாதானமாகும்படி அவர் வந்தார். அதனால்தான் ஏசாயா 9 அவருக்கு தரப்பட்ட நாமங்கள் அவ்வளவும் அவருடைய தன்மையை விளக்குவதாக இருக்கிறது. உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த விவரங்கள் ஒருவேளை பண்டிகையோடு, கொண்டாட்டங்களோடு, கேரல்ஸோடு, கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு, ஸ்டார்ஸோடு
கேக்கோடு பிரியாணியோடு முடிவடைவதல்ல. அவர் எனக்காக வந்தார். என் வாழ்க்கையிலே அன்று கிதியோன் காலத்திலே மீதியானியர் சூறையாடி கொண்டிருந்த போது ஆண்டவர் எப்படி ஒரு விடுதலையை தந்தார், அது போல என் வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற நுகங்களை முறிப்பதற்கு என் ஆண்டவர் பிறந்தார். இந்த நம்பிக்கையை இந்த கிறிஸ்துமஸ் நமக்குள்ளே தருவதாக. உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அடிமைப்படுத்துகிற காரியங்கள், உங்களுடைய உழைப்பை சுரண்டுகிற காரியங்கள், உங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், நுகம் போல இருக்கிற ஆளோட்டிகளை போல உங்களை விரட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்தோம் ஆண்டவர் இன்று ஒரு விடுதலையை தருகிறார். அவர் நுகத்தை முறிக்கிறவர். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறீங்களோ ஆமேன் என்ற என்னோட அறிக்கையிடுங்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நம் வாழ்க்கையிலே சுரண்டப்பட்ட வளங்களை மீட்டு கொண்டு வருகிற ஒரு பண்டிகையாக அமையட்டும். நம்முடைய நுகங்கள் முறிகிற ஒரு பண்டிகையாக இருக்கட்டும். இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி, இந்த இருளின் நாட்கள், மரண இருளின் நாட்கள் முடிவடைகிற காலமாயிருக்கட்டும். உலகம் முழுவதும் யாரெல்லாம் மன அழுத்தத்திலே, பயத்திலே, கவலையிலே, யுத்த சூழல்களிலே, பஞ்சத்திலே அல்லது தேவைகள் சந்திக்கப்படாதபடி வறுமையிலே இருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆறுதலையும் நுகங்கள் முறிக்கப்பட்ட விடுதலையையும் தருவதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி இனி எல்லா நாட்களிலும் தொடர்ந்து வரட்டும். God bless you all.